வார விடுமுறையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் அதிக அளவில் வருகை தரும் பக்தர்களால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வரிசை கட்டி காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், எவ்வளவு வாகனங்கள் எவ்வளவு தூரத்துக்கு இப்படி வரிசையா நிக்குது? போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கு? சுற்றுலா மற்றும் சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாக விளங்குகிறது ராமேஸ்வரம். இதன் காரணமா பாத்தீங்கன்னா தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் வருகை தருவது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் தற்போது விடுமுறை தினம் என்பதால் இந்த அதிகாலையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் வந்தாங்க. ராமேஸ்வரத்து பக்தர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை வழிபட்டாங்க. இதைத் தொடர்ந்து தனுஷ்கோடி, ராமர் பாதம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சென்று வராங்க. அதிக அளவில் கூட்டம் வந்ததன் காரணமா பாத்தீங்கன்னா பொந்தமுடியிலிருந்து திட்டோடி சந்திப்பு வரை பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகன நெரிசல் அதிக அளவு காணப்படுகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா ராமர் பாதம், தனுஷ்கோடி, அதே போல சின்ன சின்ன கோயில் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலே காணப்படுகிறது. ராமேஸ்வரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வராங்க. இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய போக்குவரத்து போலீசார் மற்றும் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டாலும் அதிக அளவில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருவதன் காரணமே அதிக போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இதன் காரணமாக போலீசார் பல்வேறு மாற்று நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. நன்றி கார்த்திக்.